ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து டே 3 கோயம்புத்தூரில் இருக்கும். எதுக்குன்னா கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுக்காக வந்திருக்கோம். ஸோ அதுக்கு தான் வந்து இங்கே வந்திருக்கோம். மார்னிங் வந்து இப்போது ஒரு 7 o'clock ஆகுது. ஈஷா டெம்பிள், ஸோ அதுக்கு போகலாம், அந்த சிவன் டெம்பிள் போகலாம் அப்படின்னு தான் கிளம்பியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செம்ம க்ளவுடியாக இருக்குது. இங்கேயும் கண்டிப்பாக வந்து பனி பெய்யும் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஸ்கூல் கிரவுண்டில் தான் வந்து இன்றைக்கி ஃபங்க்ஷன் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. வாஷ்ரூம் வேணுமா, அதுவும் இருக்குது. பெரிய வாஷ்ரூம் வேணுமா, அதுவும் இருக்குது. எல்லாமே இருக்கீங்க. அதுக்கப்புறம் அழகாக ஊஞ்சல், ஒரு போட்டு, ஒரு பெரிய டால்ஃபின், அதை விட செம்ம க்யூட்டாக இங்கே வந்து ஒரு இது இருக்குது. டோரா அக்கா, புஜி தண்ணே, அப்புறம் குள்ளநரி, அப்புறம் ட்ரம்ஸ் பிளேயர் இருக்கானுங்க. ஆமாம், ட்ரம்ஸ் பிளேயர்னு எல்லாரும் இருக்கானுங்க இங்கே. சூப்பராக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகாக இருக்குது. எல்லாமே அழகழகாக இருக்குது. அப்புறம் அங்கே ஒரு வீடு இருக்குது. இங்கேருந்து இங்கே வந்து விளாடக்கூடாதுன்னு விரட்டி விட்டாங்க. இருந்தாலும் அவங்க பேச்செல்லாம் மீறிட்டு நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். திட்டு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்காக வீடியோ எடுக்கிறதுக்காக. இது ஒரு செம்மையாக இருக்குது. தலைக்கு தில்ல பார்த்தியா, டால்ஃபின் வாய்க்குள்ளே உட்காந்துருக்கேன். பயமா இருக்கு. டோராவின் பயணங்கள். ஸோ டோராவின் பயணங்கள் அந்த செட்டே இங்கே இருக்குது. டோரா படகு ஓட்டிகிட்டு இருக்காங்க. புஜி மாலை நின்று தேங்காய் பறிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் அந்த ட்ரம்ஸ் பிளேயர்லாம் ஒரு சைடில் நின்றுட்டுருக்கானுங்க. நல்லா இருக்குல்ல, ஃபிஷ்ஷெல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக செம்மையாக இருக்குது. இந்த ஸ்கூலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்தோடனே மறந்துக்கிட்டு எல்லோரும் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கானுங்க. பார்த்தாலே தெரியும், எல்லாம் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கானுங்க. மாஸ்டர் இங்கே தான் சுற்றிட்டு இருக்காங்க. சாப்பாடு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு பேக்ரவுண்ட், இந்த சின்ன வயசுலலாம் வரைவோம்ல, ஒரு மேகங்கள், அதுக்கப்புறம் அது மலை, அந்த மாதிரியே ஒரு அழகாக இருக்குது. இருங்க, ஐயோ என்னன்னு வந்து ஃபோக்கஸ் ஆக மாட்டுது. இட்லி பொங்கல் வடை, அதுக்கப்புறம் வந்து சாம்பார் சட்னி எல்லாம் வந்தாச்சு. அடுத்து சாப்பிட போகிறோம். இல்லை, சிங்கம். ஈஷா டெம்பிள் வந்தாச்சு. ஆக்சுவலாக நான் சொல்கிறது வந்து காலையில் கேட்குதானு தெரில. பட் நாங்கள் வந்து இப்போ தான் வந்து இறங்கியிருக்கோம். ஸோ ஃபுல்லாக வந்து மவுண்டெயின் சைடாகவே இருக்குது. மவுண்டெயின் சுற்றிலும் இருக்குது. தென் நிறைய மரம் எல்லாம் இருக்குது. காட்டுறேன். சுற்றிலையுமே அழகாக க்ளவுட்ஸு, அதுக்கப்புறம் வந்து அந்த மேகத்தை கவர் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. தென் ஒரு என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. ஸோ அது வழியாக உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாச்சு. போகிற வழியிலே வந்து ஒரு மேட்ச் நடந்துகிட்டு இருந்துச்சு. சிலம்பம் மேட்ச் சைடில் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அதை கண்டுபிடிக்கிற அளவுக்குலாம் நாங்கள் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. இருந்தாலும் சும்மா போடுறோம். ஐ திங்க் சம்திங் ஃபங்க்ஷன் போல் எல்லாரும். தெரிய மாட்டுது. பேக் சைடில் வந்து ஏதோ சம்திங் ரெனோவேஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ எங்களை பேக் சைடு வந்து விடவே இல்லை. ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் பார்த்துட்டு போனோம். சண்டே, ஸோ ஓவர் க்ரௌட் அதிகமாக இருக்குது. வீக் டேஸில் வந்தால் கூட இவ்வளோ க்ரௌட்ஸ் இருக்குமான்னு தெரியல. பட் வீக்கெண்டில் வந்து மேக்ஸிமம் க்ரௌட்ஸாக இருக்குது.
வெளியிலலாம் பார்த்ததுக்கப்புறம் உள்ளே டெம்பிள்குள்ளே போகணும். டெம்பிள்குள்ளே வந்து மொபைல்ஸ், கேமரா இது மாதிரி எதுவுமே அலோட் கிடையாது. ஸோ எதுவுமே அலோட் கிடையாதுனால உள்ளே எதுவும் வீடியோஸ்லாம் எடுக்க முடியல. உள்ளே வந்து ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே உள்ளே அதிகமாக வந்து யோகா தான் அதிகமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஈஷா டெம்பிள் போயிட்டு வந்தாச்சு. ஈஷா டெம்பிள் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து கிரவுண்டுக்குள்ளே போகிற டைம் ஆகிடுச்சு. ஸோ போக போகிறோம் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுக்காக. ஐ எம் ஸோ எக்ஸைட்டிங். பார்த்திங்கன்னா எல்லோரும் கொஞ்சம் அசம்பிள் ஆகிட்டாங்க. அசம்பிள் மீன்ஸ் எல்லாம் ட்ரெஸ் சேஞ்செலாம் பட்டு ரெடி ஆகிட்டாங்க. அந்த கிரவுண்டு இந்த கிரவுண்டு தான் நடக்க போகுது. முடிச்சாச்சு. 45 மினிட்ஸ் வந்து பண்ணோம். பஞ்சர்ஸ், கிக்ஸு இது மாதிரிலாம் பண்ணோம். முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து சிலம்பம் நடந்துச்சு, நெக்ஸ்ட்டு வந்து கராத்தே நடந்துச்சு. எல்லாம் சேம் 2 பேருக்குமே ஒரே மாதிரி டைமிங் தான். கிட்டத்தட்ட 3000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே வந்திருந்தாங்க. ஸோ நிறைய க்ரௌடாக இருந்துச்சு. நிறைய மாஸ்டர்ஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டில் ஒரு மெடல் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. நடுவில் சிங்கப்பெண்ணே அப்படின்னு ஒரு சாங் போட்டோன்னு அப்படி நல்லா கூஸ்பம் ஆகிட்டு நல்லா எனர்ஜியாக அந்த மாதிரி பண்ணுவோம். சீரியஸாக வந்து இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரெக்கார்ட் ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்து லைன் ஃபார்ம் பண்ணி நின்றுட்டோம். ஆல்மோஸ்ட் இருட்ட போகிற டைம். ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ இருட்டாக இருக்குது. என்ன இருந்தாலும் அந்த கேங்கோடு போகிறதுங்கிறது ஒரு தனி சந்தோஷம்தான். ஸோ அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்.